ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் கிளாசிக்கல் வாட்டர்ஃபால் மாடல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாட்டர்ஃபால் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப கிளாசிக்கான சாஃப்ட்வேர் டெவலப்பிங் மாடல். இதில் ஒவ்வொரு ஃபேஸும் எப்படி வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து கீழே வழிஞ்சு வருதோ அதே மாதிரி ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு டவுன்வேர்ட்ஸ், அதாவது அந்த ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதோட அவுட்புட்டை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போகும். ஒரு ஃபேஸோட அவுட்புட்டு அடுத்த ஃபேஸுக்கு இன்புட்டாக இருக்கும். இப்படி லீனியராக சீக்வென்ஷியலாக ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு ஸ்டேஜும் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால இதை லீனியர் சீக்வென்ஷியல் லைஃப் சைக்கிள் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸும் ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது, ஒன்றோட ஒன்று கிராஷ் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்த ஃபேஸுக்கு வர முடியும். அதாவது நம்ம ஃபுல்லாக ரெக்குயர்மெண்ட் அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்தாதான் இவ்வளோதான் ரெக்குயர்மெண்ட்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடணும், எழுதி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இடையில என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டே கிளியர் கட்டாக ரெக்குயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த டிசைன் ஃபேஸுக்கே போக முடியும். ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டு என்னோட டிசைனிங்கில் துளி கூட மாறக்கூடாது, துளி கூட நான் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் தான் கோடிங் ஸ்டேட்டுக்கு போக முடியும். கம்ப்ளீட்டாக ஃபுல் ப்ராசஸும் முடித்ததுக்கப்புறம் தான் நான் யூசர் கையில் கொடுக்க போகிறேன், டெஸ்ட்டு பண்ண போகிறேன். யூசர் கையில் கொடுக்க போகும்போது தான் நான் அந்த ப்ராசஸ் செக் பண்ணிட்டு இதெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா மறுபடி ஃபஸ்ட்லேருந்து ஆர்டராக தான் இது வரும். இடையிலேயே நம்ம போய் இந்த டிசைன் மட்டும் தப்பாக இருக்கு, லைட்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் திரும்பி ரிட்டர்ன் போகுமா, போகாது. வந்துச்சுன்னா அது ஃப்ளோ ஆகி வெளியில் எண்ட் யூசர் கிட்ட வரும்போது கடைசியாக யூசர் கையில் கொடுக்கும்போது தான் நம்ம அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த மாதிரி வரிசையாக ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல முடிகிறதுனால இது லைஃப் கிரிட்டிக்கல் ஏரியாலையும் மிஷன் கிரிட்டிக்கல் ஏரியாலையும் ஒர்க் ஆகுது. லைஃப் கிரிட்டிக்கல் ஏரியானா ஹாஸ்பிட்டல் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லையும், இன்னொன்று மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் ஆகுது. இதில் என்னென்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இண்டிவிஜுவலாக அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் ரொம்ப கிளியராக இருக்கும், அதில் உள்ள எல்லாமே கிளியராக இருக்கும். அது அடுத்த ஸ்டேட்டுக்கு இன்புட்டாக போகும். அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி செக்டர்ஸில் 1 by 1 தான் நம்மளுடைய ப்ராசஸ் நடக்கணும். அதுக்கு இடையில குறுக்க இன்னொரு ஆப்ரேஷன், இன்னொரு ஒர்க் அப்படிங்கிறது போகக்கூடாது. இந்த மாதிரி லீனியர் ஒர்க் நடக்கிற இடங்கள்ல இந்த வாட்டர்ஃபால் மாடல் யூஸ் ஆகுது. இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்னா ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, டிசைன், கோடிங், டெஸ்டிங், இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இது அப்படியே வாட்டர்ஃபால்ஸ் மாதிரி ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் தொடங்கி மெயின்டெனன்ஸில் முடியும். இடையில எங்கேயாவது கட் ஆகுமா, பாதிலே எடுத்துக்கொண்டு யூசர் கையில் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க முடியுமா, கேட்டால் முடியாது. என்ன இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சாதான் நம்மளால் என்னன்னு சொல்லி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ்னால் நமக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ராசஸ்க்கு, நம்மளுடைய சாஃப்ட்வேருக்கு, நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு என்ன எல்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம கிளியராக டிசைன் பண்ணிடணும். என்னுடைய சாஃப்ட்வேருக்கு இதெல்லாம் தேவை, என்னுடைய கஸ்டமருக்கு இதெல்லாம் தேவை, என்னுடைய பிஸ்னஸ் ஒர்க்குக்கு, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எஸ்ஆர்எஸ் டெவலப்மெண்ட் டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துகிறோம். எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டை எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ராப்பராக ரிட்டன் ஃபார்மேட்டாக எடுத்து அடுத்த ஃபேஸுக்கு நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ஃபீசிபிலிட்டி ஸ்டடினா என்னென்னா இந்த ப்ராசஸ்ஸு இந்த அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணும் பொழுது இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் செஞ்சிட முடியுமா, இந்த வேலையெல்லாம் நம்மளால் ப்ராப்பராக க்ராஸ் பண்ணிட முடியும், லீகலாக வர இஷ்யூஸ்லாம் இது ஃபேஸ் பண்ணிடுமா, டெக்னிக்கலாக இது சப்போர்ட் பண்ணுமா, ஆப்ரேஷனல் ஃபீசிபிலிட்டி இருக்குமா, அதாவது நம்மளுடைய யூசர் கேட்குற ஒர்க்கெல்லாம் நம்மளால் செஞ்சு கொடுத்துட முடியுமா, நம்மளால் அந்த நீட்ஸை இவ்வளோ பைசாக்குள்ளே நம்மளால் இந்த வேலையை பார்த்துட முடியுமா, இந்த டயத்துக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிட முடியுமா அப்படின்னு அந்த ப்ராசஸுக்கு என்னென்ன மாதிரி ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் இந்த ஃபேஸ்லேயே முடிச்சிடணும். அடுத்தது டிசைன். இப்போ ஃபீசிபிலிட்டி ஸ்டடியும் பண்ணியாச்சு, அதாவது இதெல்லாம் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைனிங் ஃபேஸில் யார் யார் வருவா, ப்ரோக்ராமர்ஸ் வருவாங்க, ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு கோடிங்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்த கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் ஒர்க்கு தான் இந்த டிசைன் ஃபேஸில் நடக்கும். இதில் 2 டிசைன் இருக்குது. ஒன்று ஹை லெவல் டிசைன், இன்னொன்று லோ லெவல் டிசைன். ஹை லெவல் டிசைன் டெசிஷன் ட்ரீஸும் ஃப்ளோ சார்ட்ஸும் டெசிஷன் டேபிளும் இதெல்லாம்
இது கான்சென்ட்ரேட் பண்ணுறது இந்த ஹை லெவல் டிசைனு. இந்த ஹை லெவல் டிசைனை யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணுவாங்க. லோ லெவல் டிசைன் அப்படிங்கிறது யூசர் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து லோ லெவல் டிசைனில் டிசைன் பண்ணுவாங்க. இதை யார் பார்த்துக்குவா அப்படின்னா டெவலப்பர் மேனேஜர் பார்த்துக்குவாங்க. இந்த லோ லெவல் டிசைனில் வந்து GUI பற்றி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்துக்குவாங்க. இப்போ டிசைனும் பண்ணிட்டோம், என்னுடைய அப்ளிகேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிசைன் பண்ணிட்டேன். டிசைன் பண்ணதுக்கப்புறம் கோடிங் எழுத ஆரம்பிக்கிறோம். கோடிங்னா என்னென்ன ஒர்க்கு யார் யார் பார்க்கணும், ஃப்ரண்ட் எண்டுக்கு இந்த ஆள் பாரு, நீ இந்த டேட்டா பேஸை நீ டெவலப் பண்ணு, கோடிங் நீ பாருன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்க டிசைனுக்கு தகுந்தாப்புல கோடிங் எழுதி கம்ப்ளீட் சாஃப்ட்வேரை இங்கே ரெடி பண்ணிட்டோம். சாஃப்ட்வேரை ரெடி பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு உள்ள ப்ராப்பரான இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நம்மளுடைய சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க ஏதாவது எரர்ஸை டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் அவங்க கண்டுபிடிக்கிற எரர் வந்து வேலிடாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா கொண்டுட்டு போய் டெவலப்பர் கேட்பாங்க, பாரு எல்லாம் தப்பாக இருக்குது, சரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த எரரை அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. மறுபடி சரி பண்ணி வாங்கிட்டாங்க, ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் கொண்டுட்டு போக பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்க ரீடெஸ்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த சாஃப்ட்வேர் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இன்ஸ்டாலேஷன். ஓகே உங்களுடைய சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு யூசர் ஓகேப்பா நல்லாயிருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லை அவங்க ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ணி எடுத்துட்டு ஓகேங்க ப்ராப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை எண்ட் யூசர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாரும் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை எடுத்து ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதோட முடியாது. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மெயின்டெனன்ஸ்னு என்னென்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இப்போ வந்து என்னோடய சிஸ்டம் வந்து இந்த OSல ரன் ஆகிட்டுருக்கு, நான் வேறு OS மாற்ற போகிறேன். வேறு OS மாற்றினா என்னோடய அப்ளிகேஷன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ என்னுடைய டெவலப்பரு எனக்கு வந்து என்ன ஒர்க்கோ இடையில ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணும்போதும் எனக்கு சப்போர்ட்டாக கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கையும் பார்க்கணும். இதுதான் எண்ட் ஆஃப் த ஃபேஸ். அப்போது ஒவ்வொரு ஃபேஸும் முடிஞ்சு அதோட அவுட்புட் எடுத்து அடுத்த ஃபேஸுக்கு இன்புட்டாக இருக்கிறதுனால இதை வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வளோதாங்க வாட்டர்ஃபால் மாடல். தேங்க்யூ.